Hello everyone, welcome to my YouTube channel. நான் திவ்யா. இன்னைக்கு நம்ம விஷன் போர்ட் பத்தி தான் பார்க்க போறோம். நான் ரீசன்ட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷன் போர்ட் கிரியேட் பண்ணேன். நான் எப்படி கிரியேட் பண்ணேன், எதுக்காக கிரியேட் பண்ணேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீடைலா இந்த வீடியோல சொல்ல போறேன். ஆக்சுவலா நான் எதுக்காக விஷன் போர்ட் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம நிறைய டைம்ஸ் ஏதாவது ஒரு ஸ்டக்கா இருப்போம், ஏதாவது ஒரு கைடு மாதிரி நமக்கு தேவைப்படும், அப்புறம் நமக்கு மோட்டிவேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கும். அப்போ நமக்கு யாருமே கூட இல்லை அப்படின்னா, நம்ம டக்குனு ஒரு விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா அதை அந்த ஒரு பர்டிகுலர் ஒர்க்கை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதை பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம விஷன் போர்டு எழுதி நம்ம அதை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, அதை பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு டெய்லியும் பார்த்துட்டே இருக்கும்போது அது விஷுவலைஸ் அது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நமக்கு இந்த கோல் இருக்குது, நமக்கு இந்த பர்பஸ் இருக்குது, அதுக்காக எந்திரிச்சு நான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக தோணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்லணும் அப்படின்னா, காலையில் டக்குன்னு நம்மளால் எந்திரிக்க முடியாது. அந்த டைமில் இது டக்குன்னு பார்த்தோம், நமக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணணும், இவ்வளோ நிறையா விஷயம் நமக்கு பர்பஸ் இருக்கும் இல்லையா. அது ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், லைஃப் கோல்ஸ் இருக்கலாம், பர்சனலாக இருக்கலாம், ப்ரொஃபஷ்னலாக இருக்கலாம். என்ன மாதிரி கோல்ஸாக இருந்தாலுமே எனக்கு இது இருக்குது, நான் பண்ணி ஆகணும். அப்போ இப்படியே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தாட் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக விஷன் போர்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கிரியேட் பண்ண விஷன் போர்ட். உங்களுக்கு எப்படி தோணுமோ, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் இப்படியே இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லலை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துட்டேன். அதில் எனக்கு வேணுங்கிற மாதிரி இமேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பின்ட்ரெஸ்ட்டில் தான் நான் மோஸ்ட்டாக எடுத்தேன். அதுலேருந்து எடுத்து கலர் ஜெராக்ஸ் எடுத்து அதை பேஸ்ட் பண்ணி வச்சிட்டேன். மீறி போனால் ஒரு 120 rupeesக்குள்ளே முடிகிற மாதிரி இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன். இது ஏன் நான் ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு நான் வெளியே ஸ்டே பண்ணியிருக்கேன். இது நான் ஸ்டிக் பண்ணிட்டு மறுபடியும் எடுக்க முடியாது. நான் கண்ணில் படுற இடத்துல நான் அப்படி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டாக நான் எப்படி வச்சுருப்பேன் அப்படின்னா, மணி ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இந்த மாதிரி கையில் தெரியல இந்த மாதிரி கையில் நான் அமௌண்ட் ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் எடுத்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான ஒரு இமேஜஸ், ஒரு கப்பிள் அந்த மாதிரி ஒரு இமேஜஸ் வச்சுருப்பேன். அப்புறம் ஜுவல்லரி ரிலேட்டடான இமேஜஸ் அதில் இருக்கும். நான் நிறையா அமௌண்ட் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அங்கங்கே நிறைய கோட்ஸ், சின்னதாக கோட்ஸ் வர்ற மாதிரி நான் இமேஜ் எடுத்து அது கலர் ஜெராக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன். அப்புறம் நான் வெஹிக்கிள் ரிலேட்டடாக ஒரு இமேஜ் நான் அந்த சாவி கையில் வச்சுருக்கிற மாதிரி ஒரு இமேஜு. அப்புறம் கன்சிஸ்டன்சி 2025ல் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். நான் நிறைய நேரத்தில் பார்த்தோம்னா வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்க மாட்டேன். நடுவில் அப்பப்போ போடுவேன், அப்போ போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு இமேஜு. அப்புறம் ஃபோக்கஸ் வேணும், நம்ம செல்ஃப் லவ் கண்டிப்பாக இருக்கணும், நம்ம கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணணும்னா என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இமேஜஸ் எல்லாமே எடுத்து வச்சுருப்பேன். நான் ஒரு வீடு எனக்கு பிடிச்ச மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டோட சாவி கையில் வச்சிருக்கிற மாதிரி, நிறைய ட்ரிப்ஸ் போகணும் அப்படிங்கிறதுனால அது ரிலேட்டடான இமேஜஸ்ஸு. அப்புறம் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் மெயினாக சொல்லணும்னா, நிறைய வெஜிடபிள்ஸு, இந்த கீரை ஐட்டம்ஸு அந்த மாதிரி சில இமேஜஸ்ஸு, ஃப்ரூட்ஸ் ரிலேட்டடான இமேஜஸ்ஸு. அப்புறம் சைக்கிளிங்கு, யோகா மாதிரி சில இமேஜஸ்ஸு, தனியாக ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு தகுந்த மாதிரி சில இமேஜஸ்ஸு. இது எல்லாமே ஒரே இதாக எடுத்து கூட நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்னோட ஒர்க் ரிலேட்டடான ஒரு இமேஜ் வச்சுருப்பேன்.
அப்புறம் புக்ஸ் ரிலேட்டடாக சில இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் போடுறதில்ல. ஸோ இதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் நம்ம வீடியோ போடல, கண்டிப்பாக ஏதோ ஒன்று ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படிங்கிறதுக்காக அது ரிலேட்டடான இது. அப்புறம் ஒர்க் ரிலேட்டடான ஆமாம், ஒரு கான்ட்ராக்ட் ரிலேட்டடான இமேஜஸ்ஸு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் யாராவதுக்கு அந்த மாதிரிலாம் ஆசை இருந்துச்சுன்னா அது ரிலேட்டடான இமேஜஸ் கூட எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சேரில் உட்காந்து ஒரு ரூமில் தனியாக இருக்கிற மாதிரி ஏதாவது இமேஜஸ் கிடைச்சா கூட நீங்கள் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் புக்ஸ் படிக்கிற மாதிரி இமேஜஸ்ஸு. அப்புறம் அலாரம் தெரியுதான்னு தெரியல. நீங்கள் அலாரம் வந்து ஒரு 4:45லேருந்து 5க்கு 5:30 இந்த மாதிரி இமேஜஸ், அந்த மாதிரி டைம்லலாம் ஸ்னூஸ் ஆகிற மாதிரி ஒரு இமேஜஸ் எடுத்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே தான் எனக்கு பிடிச்ச மாதிரி கோட்ஸு. அப்புறம் டைமிங், இந்த டைமுக்கு நான் எந்திரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இமேஜஸ்ஸு. நிறைய பிளேஸை வந்து விசிட் பண்ணணும், இந்த ஃப்ளவர் ரிலேட்டடாக, நேச்சர் ரிலேட்டடாக, அந்த மாதிரி புக் படிக்கிற மாதிரி சில பிக்சர்ஸு. அப்புறம் நிறைய கோட்ஸ், புக்ஸ் வச்சு நிறையா கோட்ஸ் வர்ற மாதிரி. அப்புறம் நான் இந்த பர்டிகுலர் கம்பெனியில் வந்து என்னோடய ட்ரீம், அங்கே ஒர்க் பண்ணணும், நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு எனக்கு ஆசை இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முடிஞ்சவங்க நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க. நான் வந்து எப்படி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சார்ட் பேப்பரில் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி இமேஜஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எப்படி பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இது பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நான் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் வந்து பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்டிவல் அப்போ என்னால் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் எடுத்தேன். அதுக்கப்புறமே வந்து நிறைய ஒர்க் இருந்துச்சு. இருந்தாலும் நான் ரீட் பண்ணுறேன், படிக்கிறது எப்போ போல் நிறையா ரீட் பண்ணுறேன். ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் வந்து என்னால் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக பண்ணுது. அப்போ நிறைய வெளியே போயிருந்தா கூட நிஜமானே விஷன் போர்டு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது இல்லைன்னா நான் ரீடும் பண்ணிட்டு வீடியோவும் எடுத்துருப்பேனான்னு தெரில. ஒர்க் முடிச்சுட்டு 5 days ஒர்க் இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் எப்படியும் நைட்டு 9க்கு மேலே தான் ஹவுஸ் ஹோல்டு வரைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன். நானே எனக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரீட் பண்ணிட்டு எனக்கு டைம் கிடைக்கும்போது வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வீக்கெண்டாக மோஸ்ட்டாக நேட்டிவ் போயிடுறது. அதனால் ஒரு பிஸி ஸ்கெடியூலில் இருக்கிறதுனால எல்லாமே பண்ணுறது கஷ்டம். பட் என்ன தான் இருந்தாலும் ஒரு கன்சிஸ்டன்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக மெயினாக விஷன் போர்டு வந்து ரெடி பண்ணேன். ஆனால் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது என்னாலேயே வந்து ஒரு 2 monthsல பார்க்க முடியுது. ஸோ இதை அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ.